வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எல்லாருமே ம். எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான திரைப்படம் பா ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிப்பில் மற்றும் பார்வதி மாளவிகா பசுபதி ஜி பிரகாஷ் இசையில் ஆமா. தங்கலான் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ படத்தை பார்த்தாச்சு. படத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் அதில் கூட டீட்டெயில்ஸான சில விஷயங்கள் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். பார்க்கலாம். ஸோ முதல்ல படத்துடைய கதை ஒன்லைன். ஸோ ட்ரெய்லர்ல எல்லாருக்குமே தெரியும். ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து அந்த தங்கம் இருக்கிற சில ஆட்களை கூட்டிட்டு போறாங்க. இவங்களால தான் தங்கம் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே போறாங்க. தங்கம் அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா, ஸோ தங்கத்தை எடுக்க விடாம தடுக்கிற அந்த ஆரத்தி யாரு அப்படின்ற இதுக்கு பின்னாடி என்ன இருக்கக்கூடிய அரசியல் இருக்கு, இதெல்லாம் தான் இந்த தங்கலான் படத்தினுடைய ஷார்ட்டான ஒன்லைன். ஸோ படத்துடைய நடிப்பு பற்றி நம்ம பேசலாம். முதல்ல நடிகர்கள் விக்ரம். ஆமா, விக்ரம். ஸோ விக்ரம் வந்து அவர்கிட்ட சொல்லவே வேணாம். நார்மலாவே ஒரு என்ன சொல்றது, அவரோட நடிப்புல வந்து டெஃபினட்டா இப்போதைக்கு இருக்கிற டாப் ஆக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா டெஃபினட்டா அவர் இருப்பார். நடிப்பு திறன் பயங்கரமா இருக்கும். அண்ட் இந்த படத்துலையுமே பயங்கரமா நடிச்சிருந்தாரு. குறிப்பா அவர் நடக்கிறதா இருக்கட்டும், அவரோட உடல் பாவனையா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் குறிப்பா என்னன்னா, அது முன்னாடி சொன்ன மாதிரியான இல்லை சில 2-3 எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எக்ஸ்ட்ரா நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து என்கவுண்டர் பண்ணும்போது இவரோட நடிப்பு அது எப்படி இருக்கு, இவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் குறிப்பா சொல்றது. அண்ட் அஃப்கோர்ஸ் பேசியிருக்க டயலாக் ஏன்னா லைவ் டப்பிங் எல்லாமே. ஸோ லைவ் ஆடியோ அப்படின்றதுனால அதுவும் சேர்த்து அந்த டைலாகும் கரெக்டாக பேசி அதை நடிக்கவும் ஒழுங்காக நடிக்கிறது வந்து ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம். அண்ட் அந்த விஷயத்த ப்ராப்பராக பண்ணியிருக்காரு விக்ரம் அவர்கள். அண்ட் இன்னுமே சொல்ல போனால் பார்வதி பார்வதி பற்றி நான் தான் பேசுவேன். சரி, ஓகே. விக்ரம் அவர்கள் நல்லா நடிப்பார், சூப்பராக நடிப்பார் அப்படின்றது எவ்வளவோ படத்தில் நம்ம பார்த்தாச்சு. ஆனால் இந்த படத்தில் எனக்கு விக்ரம் நடிப்பை விட பார்வதி நடிப்பை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஏன்னா பார்வதி நம்ம இப்படி ஒரு டைமென்ஷனில் நம்ம பார்த்தது கிடையாது. நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கங்கம்மா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு உயிரே கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே. ஏன்னா படத்துடைய ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அவங்க நம்ம பார்க்க முடியுது. அந்த பிளவுஸ் இல்லாம அந்த சாரி கட்டிட்டு அதுல நடிக்கிறதாகட்டும், அதுக்கு முன்னாடி அவங்களுடைய பிரஷ் பண்றது, தன்னுடைய மகள்களை கொஞ்சிறது, விக்ரமுக்கும் அவங்களுக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி சீன் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே தேட்டர்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தொடர்ந்து செகண்ட் ஹாஃப்லயும் அவங்க பண்ற விஷயங்கள் பக்காவா நடிச்சிருக்காங்க. அவங்க அழுகிற சீன்லாம் பார்க்கும்போது தேட்டர்ல என்னடா பார்வதிக்கு இந்த மாதிரியான கேரக்டர் இந்த மாதிரி யாராச்சும் கொடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பார்வதிக்கு. அண்ட் அதே மாதிரி பசுபதி அவர்களுமே சொல்லலாம். பசுபதி அவர்களை பத்தி பேசணும்னு அவசியமே இல்லை நினைக்கிறேன். முக்கியமான கேரக்டர், ஒரு செம எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கேரக்டர் அண்ட் ரொம்ப ஒரு ப்ரோக்ரஸிவான ஒரு கேரக்டரும் கூட அவர். அண்ட் சார்பட்டா பரம்பரையில ரஞ்சித் எந்த அளவுக்கு அவர் யூஸ் பண்ணிருப்பாரு அதே மாதிரி இந்த படத்துலையுமே அவர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு தான் நினைக்கிறேன். அண்ட் அது மாதிரி நடிகர் அர்ஜுன் யாரு, இவர் மூத்த பையனா நடிச்சிருக்காரு, தங்கலானோட பையனா நடிச்சிருக்காரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ், அவருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்த்தி, ஹரிகிருஷ்ணன் படம் முழுக்க அவரும் வர்றாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. குறிப்பா ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து அவரை பயன்படுத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய நடிப்பு திறமை அந்த அளவுக்கு இருக்கு. தங்கலான்ல அதை அகைன் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. முக்கியமா ஆர்த்தியை நடிச்ச மாளவிகா மோகன் அவங்களுமே தங்களோட நடிப்பை ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ப்ராப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன டிமாண்ட் பண்ணிச்சோ அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ப்ளஸ் மாளவிகா பத்தி நம்ம பேசும்போது வந்து அவங்களுடைய இந்த ஆக்ஷன் சீன், அந்த சிலம சுத்துறதாகட்டும், விக்ரம்க்கு இணையே அதாவது தங்கலான் கூட அவங்க சண்டை போடுற அந்த சீன்லாம் பார்க்கும்போது தேட்டரே அப்படியே ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிஸ்க் எடுத்து ஏதோ கொடுத்துட்டாங்க நம்ம நடிக்கணும் அப்படின்றது இல்லாம அந்த ஒரு கேரக்டரை மாதிரி ஃபுல்ஃபில்லா அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்போட மாளவிகா பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் டெடிகேஷன் தெரிஞ்சது அவங்களுக்கு. அந்த அந்த என்ன சொல்றது, அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து அந்த ப்ராப்பராக பண்ணிக்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சது. அதுக்கான எஃபர்ட், அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கான இதுவும் கிடைச்சிருக்கு, பலனும் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் அதில் சொல்லும். ஸோ நடிப்பு பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஜி பிரகாஷோட ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னன்னா ரஞ்சித் அண்ட் சந்தோஷ் நாராயண் காம்போ ரொம்ப பிடிக்கும். ஜி பிரகாஷோட இசை வரும்போது ஓகே பரவாயில்ல, இல்லை ஜி பிரகாஷ் தனியாக எனக்கு பிடிக்கும். பட் ரஞ்சித் ஜி பிரகாஷ் காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகும் போது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டீசரா அந்த கிளிம்ஸ் அதை விட்டாங்களா, அப்போ தெரிஞ்சு ஓகே நம்ம அந்த தப்பா கணக்கு போட்டோம் போல, இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இது மினிக்கி வந்தது, தங்கலான் தான் வந்துச்சு, அதுதான் சொல்லிட்டு எல்லாமே பயங்கரமா இருந்தது. சரி இதெல்லாம் பிரம்மாண்ட், இந்த இதெல்லாம் ஓகே, சாங்ஸ் எல்லாம் ஓகே, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எப்படி பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்தது. அண்ட் இதுல லைவ் சவுண்ட் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கான இடங்கள் வந்து கொஞ்சம் லிமிட் ஆகிறது நம்மளால பார்க்க முடியாது. அவங்க எங்கெல்லாம் ஸ்கோர் பண்றாரோ அங்க எல்லாத்துலயுமே பயங்கரமா ஸ்கோரும் பண்றாரு. குறிப்பா இந்த படத்துக்காக ஒரு பீரியட் ஃபிலிம் தான், 800கள நடக்கிற கதை. ஸோ அப்படின்றதுனால அப்ப இருக்கக்கூடிய இசைகளை தேடி தேடி அவர் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன நம்ம படத்தை உன்னிப்பா கவனிச்சோம்னா மைன்யூட்டா கவனிச்சவங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை கவனிக்க முடியுது. நாம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த லானே பிஜிஎம் கிளைமாக்ஸ்ல வரும்போது அப்படியே ஓகே ரைட் அப்படின்ற மாதிரி. அண்ட் இது ப்ராப்பர் ஒர்த். ஏன்னா ஜி பிரகாஷ் வந்து அவரோட ஒர்த் என்னன்றதை காட்டிட்டாரு. இத்தனை வருஷம்ன்றது நான் பெரிய வந்தாண்டா அப்படின்ற மாதிரி ப்ராப்பரான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அவர் போட்டு கொடுத்தாரு. பட் படம் பார்த்த சில பேர் வந்து கம்பேர் பண்ணாங்க 1001 ஜிவி மியூசிக் பெஸ்டா இது பெஸ்டா அப்படின்னு. பட் இதை கம்பேர் பண்ண தேவையில்லை நான் நினைக்கிறேன். அது ஒரு வேற டைமென்ஷன். கிட்டத்தட்ட கதை கான்செப்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஃபேண்டசியா அது மாதிரி இருந்தாலும் கூட இசை வந்து நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது செல்வராகவன் அவர் தேவையானது கேட்டு வாங்கியிருப்பாங்க. ரஞ்சித் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால
சில விஷயங்கள் இருக்கலாம். பட் ஜிவி அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. இன்னொரு படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் ஆகட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மூர்த்தி அவர்களுக்கு இது 50வது படம். இந்த படத்தினுடைய எடிட்டருக்கு இந்த படம் 25வது படம். விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. எல்லாருமே அவங்களோட உழைப்ப சரியா கொடுத்துருப்பாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம் அவங்களுக்கு ரெடி பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாராட்டுகள் பர்ஃபெக்டா இருந்தது. ரஞ்சித் அவருடைய அரசியல் படத்துல, ஸோ ரஞ்சித் அவர்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ற ஒரு வித்தியாசமான அட்டம்ப்ட்னா இந்த படத்தை நாம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நட்சத்திரம் நகர்கிறது அது ஒரு வேற ஒரு அட்டம்ப்டாக ட்ரை பண்ணாரு. அது தவிர்த்து இப்போ ஒரு ஃபேண்டசியோட ஒரு கதையை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா தேட்டரில் நம்ம படம் பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ் கவனிக்க முடிஞ்சது. என்னங்க படம் ஒண்ணுமே புரியல, பேசுற ஸ்லாங்கே புரியல, கிட்டத்தட்ட ஸ்க்ரீன் பே ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படின்ற மாதிரியான சில கமெண்ட்ஸ்லாம் நம்ம கவனிக்க முடிஞ்சது. அவர் பேசியிருக்க அரசியல் வழக்கம் போல இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. காலங்காலமா அவங்ககிட்ட வேலை வாங்கிட்டு திரும்பவும் அவங்க நிலத்தை சுரண்டி அவங்களே அடிமைகளா நடத்திக்கிறாங்க. புத்தர் சிலை, அப்கோர்ஸ் புத்தர் தொடர்ந்து அந்த புத்த மதம் பத்தின சமத்துவம் பேசின விஷயங்களை அவர் இந்த படத்துலையும் பயன்படுத்திருக்காரு. இல்ல புத்தர் சிலை வருது ஃபேண்டசி அப்படிங்கிறதுனால பெரிய குறியீடுகள்லாம் கிடையாது, அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன புத்தர் சிலையை வெட்டும்போது பின்னாடி யானைமலை தெரியுது. அந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு கோலார், அந்த நம்ம ஆரம்ப காலத்துல கேள்விப்பட்டிருப்போம், KGF. அங்க தங்கம் எடுக்கிறதுக்கு அங்க கர்நாடகா மக்களை விட இங்க தமிழர்கள்லாம் கூட்டு போனாங்க. அதுவும் தமிழர்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் கூட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்த ரொம்பவும் கிளியரா இதுல பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா அங்க போற வழியில உங்களுக்கு நிறைய மாய சக்திகள் இருக்கும், அந்த ஒரு மக்களே போக மாட்டாங்க. பட் இங்க இருந்து கூட்டு போய் அந்த சக்சஸ்ஃபுல்லா அங்க தங்கம் கிடைச்ச கதைகள் விஷயத்தையுமே இதுல போற போக்குல அவர் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஒரு வரலாறு, ஒரு ஃபேண்டசி, அதே சமயம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில அரசியல் விஷயங்கள் அப்படின்னு பர்டிகுலரா அவர் ஃபேண்டசி ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற அப்பார்ட் ஃப்ரம் மற்ற இந்த விஷயங்களா இருக்கட்டும், அவர் பேச அரசியல் அதுல எந்த ஒரு குறையும் நம்ம சொல்லவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு அதுல பெர்ஃபெக்டாவே பண்ணிட்டாரு. பட் அட் சேம் டைம் ஃபேண்டசியில வந்து ஃபேண்டசி எலிமெண்ட் தான் அவருக்கு ரொம்பவே புதுசு. இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. குதிரைவாள் அப்படின்னு ஒரு படத்துல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆஸ் அ டைரக்டரா அது அவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்றது நமக்கு என்ன சொல்றது பார்த்தா தெரியாது கண்டிப்பா. ஏன்னா ஒரு ப்ராப்பரா அது பண்ணியிருக்காரு. விக்ரமும் அதுக்கு ஏத்தாப்புல கரெக்டா நடிச்சும் கொடுத்துருக்கனால அந்த ஒரு எலிமெண்ட் வந்து ரொம்பவே ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு விஷயமா இருந்துச்சு. மேபி லைக் அது புரியறதுக்கு 1 or 2 டைம்ஸ் ஆகலாம். பட் ஸ்டில் ஒரு ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு எலிமெண்டா தான் இருந்தது இந்த படத்துல. குறிப்பா பசுபதியுடைய கேரக்டர், நீங்க ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு பிராமணரா படத்துல காமிச்சிருப்பாங்க. அது ஒடுக்கப்பட்ட மக்களாவே இருந்துட்டு அதுலயே பிராமண தழுவி அந்த பக்கம் நான் போறேன், பெருமாளை நான் வணங்குறேன் அப்படின்ற மாதிரி நான் கேரக்டர் காமிச்சு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. குறிப்பா அதுல ராமானுஜ அவருடைய குறியீடுகளும் சில விஷயங்கள் இருக்கும். பசங்களையும் அதை வச்சிருப்பாங்க. நீ என்னதான் நீ ட்ரை பண்ணாலும் நீ எங்களுக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சில விஷயங்களை அப்படி போற போக்குல பதிவு பண்ணியிருப்பாரு. ஸோ அவருடைய அரசியல் வரலாறு அந்த ஒரு ஃபேண்டசின்னு 3 விஷயங்களை கலந்துதான் எடுத்திருக்காரு. பட் அதை சரியா பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டா எப்படி சொல்றது, அது இன்னும் கொஞ்சம் டீடைலா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மேபி நம்ம இந்த சொன்ன 3 எலிமெண்ட்டுமே என்னன்னா ப்ராப்பரா ஒன்று தான் அப்படி ஃபியூஸ் ஆகல அப்படின்றதும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேரும் இந்த 3 எலிமெண்ட்டும் தனித்தனியா நமக்கு வந்து பார்க்கும்போதே தெரியுது. ஓகே ரைட், இது எப்படி இருக்கு. சில டைம் அந்த இதுல எல்லாமே ஒட்டாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதுதான் அந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்ல ஒரு முக்கியமான நெகட்டிவ் அப்படின்னு பாக்குறேன். இன்னொரு படத்துல நெகட்டிவ் வந்து படத்தினுடைய சிஜி. ஐயோ, ஏன்னா சிஜில இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிருக்கலாம். ஸ்டுடியோ கிரீன் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. கங்கவா படத்துக்கு போட்டு அதே எஃபெக்ட்டை இங்கே கொஞ்சம் போட்டுருக்கலாம். மேல இங்க கொஞ்சம் பட்ஜெட் அங்கே அதிகம் தேவைப்பட்டதுனால சரி இந்த படத்துல கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. பட் சிஜி வந்து நம்ம டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது ஓகே லைட்டா ஏதோ கொஞ்சம் சரியில்லையே அப்படின்னு நினைச்சோம். சரி படத்துல வேற ஏதாச்சும் மாத்திடுவாங்க. ஏன்னா ஆதி புருஷ் படம் நம்ம பார்த்துருப்போம். அதுலயும் சிஜி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஓகே இருந்து அதுக்கப்புறம் மாத்துறாங்க. அதுவும் மாத்துவாங்களான்னு பார்த்தா நான் பெரிய லெவல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா இப்போ சிஜி வந்து இப்போ எங்கேயோ போயிருச்சு. ஏன்னா லியோ படத்துல பார்த்துருக்கோம், அயர்லாண்ட்ல பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது இவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டான மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது இது அதிகம் எதிர்பார்க்க ஒரு படம் இதுல வந்து பெரிய லெவல் பட்ஜெட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம். சிஜிஐல கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா தொடர்ந்து எத்தனை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஓகே ரிலீஸா இந்த ரிலீஸா கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தாங்க. சரி தள்ளி போன இந்த கேப்லயாச்சும் நீங்க சிஜிஐ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இன்னும் ஒரு பெட்டரான சிஜிஐ கொடுத்துருந்தீங்கன்னா இன்னுமே பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா சிஜிஐ சீன்ஸ்லாம் வரும்பொழுது கொஞ்சம் லைட்டா கண்ணுக்கு எரிச்சலான சில விஷயங்களும் இருக்குது. ஸோ சிஜிஐ வந்து மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இன்னொன்று இந்த படத்துல எல்லாருக்குமே புரியல, வசனங்கள் வந்து நிறைய பேருக்கு புரியல தேட்டர்ல. ஏன்னா நார்மல் ஆடியன்ஸ்க்கு வந்து அதை புரிஞ்சுக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அப்ப 800களில் என்ன மாதிரி பேசியிருப்பாங்க, அவங்களுடைய உரையாடல் என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ற விஷயங்களை ரொம்பவும் அவங்க அப்படியே யதார்த்தமா ரஞ்சித் அவர்கள் ட்ரை பண்ணியிருக்காரு. அது படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து
பெருசா லிசன் பண்ணிக்க முடியல. இன்னொன்னு ஒரு விக்ரம் கேரக்டர் வந்து ஒரு ஃபேண்டசி உலகத்துல தான் இருக்காரு அப்பப்ப. அவர் ஏதோ பேசிக்கிட்டே போறாரு. அவர் பேசுற வசனங்கள் வந்து என்ன பேசுறான்றது கூட கேட்க மாட்டேங்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. டப்பிங்கும் லைவ் டப்பிங் அப்படிங்கறதுனாலயும் கொஞ்சம் புரிய கஷ்டமா இருக்கு. அண்ட் மேபி இந்த ரெண்டு விஷயமும் ஒண்ணா சேர்றதான பிரச்சனை நினைக்கிறேன். ஏன்னா இதுல தமிழ் வந்து நமக்கான நம்ம இப்போ பேசுற தமிழ் கிடையாது. ரொம்ப பழைய காலத்து தமிழ் அப்படின்ற ஒண்ணு. அண்ட் அவர் லைட்டா போகும்போது சின்ன சின்னதா லைட்டா ஸ்லோவா பேசிக்கிட்டே போறாரு. ஓகே ரைட் ஃபைன். அண்ட் லைவ் டப்பிங் இந்த மூணுமே வரும்போது ஏன்னா லைவ் டப்பிங்ல வந்து அஃப்கோர்ஸ் லைக் அதில் இருக்கிற அந்த எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு விஷயம். எனக்குமே லைவ் டப்பிங் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அந்த லைவ் டப்பிங் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இங்கே பண்ணியிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு புரியாத டைமில் ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா தியேட்டரில் மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலுமே நிறையா பார்க்க முடியுது. ஏன் சவுண்ட் ஒழுங்காக கேட்கலையா சவுண்ட் ஒழுங்காக கேட்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து ட்வீட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக் பதிவுகளாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இதுவும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு எனக்கு. ஸோ அதே மாதிரி திரைக்கதை நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப்லையும் நிறைய காட்சிகள் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாமோ ரொம்ப லென்த்தாக படத்தை கொண்டுட்டு போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஸோ எடிட்டர் சில காட்சிகளை தாராளமாக கட் பண்ணியிருக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த தங்கலான் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வழக்கமான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான திரைப்படம். தமிழ் சினிமாவில் ஒரு புது அட்டம் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க படக்குழு. நிறைய அரசியல் விஷயங்களும் இருக்குது, ஃபேண்டசியும் இருக்குது. அதே நேரத்தில் வரலாறு சம்பந்தமான அந்த விஷயங்களுமே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கமான ஒரு படமாக இருக்காது, ஒரு வித்தியாசமான திரைப்படம் தான். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட் தான். பட் ஓவரால் நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல திரைப்படம் எடுத்திருக்காங்க. படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.